இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அவங்க ஒரு செல்வாக்கு மிக்க பெண்மணி மாதிரி தெரியுது. நான் போனேன், அந்த கோயில் அதிகாரியே வந்தார், எனக்கு கூட இருந்தார், அது பண்ணார்னா அப்போ அந்த அறநிலைத்துறை சம்மந்தப்பட்ட கோயில் அதிகாரிகள் வந்து இவங்களை ரிசீவ் பண்ணி கூடவே இது பண்ணுறாங்கன்னா அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு பதிவு பண்ணிட்டு போயிருப்பாங்க. நான் இந்த மாதிரி அப்படின்னு நிகிதா, அண்ணன், அப்புறம் அப்பா அம்மா, அண்ணன் ஒய்ஃபு, இந்த மாதிரி எல்லாருமே கைது செய்யப்பட்டு அந்த விசாரணை இப்போ கோர்ட்டில் இருக்குது. இதுக்கு நடுவில் இவங்க கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் லெக்சர் எப்படி ஜாயின் பண்ணாங்க தெரியல, என்ஓசி எப்படி கொடுத்தாங்க சார். ஓவர் ஆட்டம் சார். எஸ்பி டீமு, ஜேசி டீமு, டிசி டீமு, டிஐஜி டீமுன்னு வச்சுக்கிட்டு பண்ணுற அட்டூழியெல்லாம் அவ்வளோ இது சார். வாட்டில் வருவாங்க, ஜூரிஸ்டிக்ஷனு வாட்டில் உள்ளே பூந்து யாரையாவது தூக்கிட்டு போவாங்க. அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு கூட தகவல் இருக்காது. ஸ்பெஷல் டீமு உடனே கலைச்சிருங்க அப்படின்னு. நீங்கள் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆர்டர்லி வந்தது இல்லை, எங்கள்கிட்ட யார்ட்டையுமே ஆர்டர்லி இல்லைன்னாங்களே, இல்லாமல் இருக்குது. வணக்கம் சார். வணக்கம். அஜித்குமார் கொலை வழக்கு சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து அந்த வழக்கில் முக்கிய நேரடி சாட்சியாக இருந்த சக்தீஸ்வரன் அவருடைய நண்பர் வந்து டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. எனக்கு வந்து உயிர் அச்சுறுத்தலுக்கு பாதுகாப்பு வேணும்ட்டு. இன்னொரு புறம் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நிகிதா அவங்க வந்து தலைமறைவாயிட்டாங்க. அவங்க மேலே நிறைய மோசடி புகார்கள் இருக்குது. இது மாதிரி வேலை வாங்கிதுன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வெளியே வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. சொல்லுங்கள் சார், இந்த வழக்கு அடுத்து எதை நோக்கி போகுது? இந்த வழக்கில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஆரம்பத்துலேருந்தே இவர்கள் வழக்கை பலரும் பேசிட்டாங்க, நம்மளும் பேசிட்டோம். எந்த அளவுக்கு மறைக்க முடியும், வழக்கமான லாக்அப் டெத்தில் என்ன பண்ண முடியும் அப்படி மாதிரி. இட்லி சாப்பிட்டு விக்கிடுச்சு, அப்படி செத்து போயிட்டாரு, தடிக்கு விழுந்து வலிப்பு வந்துடுச்சு, இப்படியே. ஆனால் இந்த வழக்கு ஏதோ வழக்கமான ஒரு விஷயம் மாதிரி கொண்டு போயிடலான்னு பார்த்தாங்க. அது நடக்கலை. நடக்காததுக்கு என்னென்ன காரணங்கள்னால், ஒரு வழக்கில் புகார் வருதுன்னா புகார்தாரர் முதல்ல அந்த புகாரை ரிட்டனாக எழுதி கொடுத்துருக்கணும். அது மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அந்த ஸ்டேஷன் தான் விசாரிக்கும். அந்த ஸ்டேஷனில் இருக்கிற க்ரைமு இவங்க விசாரிப்பாங்க. ஆனால் இங்கே இது எதுவுமே நடக்கலை. புகார்தாரர் சொல்லிட்டாங்களாம், நான் சொல்லிட்டேன், நான் கிளம்ப வேண்டிய வேலை இருந்து நான் போயிட்டேன் அப்படின்னு அந்தம்மா. இங்கே ஐயா நான் வந்து நிலையத்தில் இருந்த பொழுது இந்த மாதிரி வந்தது. ஐயா சிறப்பு டிஎஸ்பியுடைய சிறப்பு படை தலைமை காவலர் அவர் வந்தார். ஐயா அவரிடம் நாங்கள் ஒப்படைத்து விட்டோம். லீட் பண்ணதே வந்து ஹெட் கான்ஸ்டபிள் தான். ஆமாம், ஹெட் கான்ஸ்டபிள் டீம் தான், கண்ணன். அவர்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன்னு சதீஷ்குமாரோ ஏதோ பேர், ராஜேஷ்குமாரோ சதீஷ்குமாரோ, அவர் இன்ஸ்பெக்டர், அவர் அது இதில் சொல்கிறாரு. அப்புறம் அதுலேருந்து கண்ணன் சொல்கிற மாதிரி கண்டினியூ ஆகுது. எஃப்ஐஆரில் கூப்பிட்டு போனோம், முறையாக விசாரித்தோம். சிறிது ஓய்வு எடுத்து விட்டு மறுபடியும் விசாரிச்சாங்களாம். அடித்து கை வலிச்சிச்சு போல், அதனால் ஓய்வு எடுத்துட்டு. அப்போ இந்த மாதிரி கதைலாம் வரும்போது கடைசியில் நான் வந்து மற்ற விசாரித்தவர்களை அவர்கள் உடனுடன் ஒப்படைத்து கொண்டிருக்கும் பொழுது ஃபோன் வந்தது பிரபு என்பவரிடமிருந்து. மீண்டும் தப்பி ஓட முயன்று கீழே விழுந்து வலிப்பு வந்ததுன்னு. வினோத்ன்றவர் நேற்று சேனல்கள் எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. அடித்தாங்க, தண்ணி கேட்டாப்புல, கூட்டு வரும்போதே ஒன்றும் இல்லாமல் தான் வந்தான், சுயநினைவு ரொம்ப இல்லாமல் வந்து தண்ணி கேட்டாப்புல, மிளகா பொடி இது வாயில் போட்டு இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணாங்க. அதில் வலி போட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொண்டு போனாங்க, உயிரோடு இல்லை அப்படின்னு. மிளகா பொடிலாம் யார் வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த கோயில் அதிகாரிகள்லாம் தடுக்கலையா, அந்த மாதிரி அநியாயம் நடக்குது, யாரும் இது பண்ணலையானா, இல்லைங்க மிளகா பொடிலாம் கூட அவங்க தாங்க வாங்கி கொடுத்தாங்கன்றாப்புல. அந்த அளவுக்கு அது ஒரு மோசமான இது. இப்படி எந்த வித நடைமுறைகளையும் பின்பற்றாமல் யாரோ எங்கேயோ சொல்லியிருக்காங்க, ஸ்பெஷல் டீம் வந்து எடுத்துக்குது. அதாவது என்ஐஏ ஒரு வழக்கில் இது பண்ணால் லோக்கல் போலீஸ் பிடிச்சி வச்சுருந்தா என்ஐஏ அங்கேருந்து டீம் வரும். அவங்க வழக்குன்றதுனால அந்த இது எஃப்ஐஆரை டேக் ஓவர் பண்ணிட்டு இவங்களை இது பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி இது ஒரு காமெடியாக இருக்குது. சரி, நீங்கள் எங்கே போய் வந்தீங்கன்னா, நாங்கள் ஆன்லைன் பார்த்து வந்தோம். டெய்லி உட்காந்து ஆன்லைனில் பார்த்துட்டு இருப்பாங்க போல், எங்கே எந்த கோயிலில் யார் இதாவது நம்ம போய் உடனே ஸ்பெஷல் டீம்னு. அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு கேலி கூத்தாக்குறாங்க அந்த விஷயத்துன்னு. ஆனால் நீதிமன்றம் கேட்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறது. எந்த டிஎஸ்பி உத்தரவிட்டார், அந்த டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். எஸ்பி காத்திருப்போர் பட்டியல், அதை கோர்ட்டு வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் நடவடிக்கையா, எனக்கு என்ன நடவடிக்கைன்றதை சொல்லணும், எடுத்துட்டு அதோடைய அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கன்றிருக்காங்க. யாரெல்லாம் பேசுனாங்க அந்த லிங்க்கை வந்து சிடிஆர் லிஸ்ட்டை நீங்கள் எனக்கு கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுன்றிருக்காங்க. சாட்சியை கலைச்சார் பாருங்க ஒருத்தர், தடயங்களை அழித்தல் ஒரு டிஎஸ்பி பண்ணியிருக்காரு. வந்து எல்லாத்தையும் கோணி பையில் அள்ளி போட்டு போயிட்டாராம். அடித்த பைப்பு எல்லாத்தையும் தடயங்களை அழிக்கிறது இல்லை. அப்போ நாளைக்கு விசாரணை இதெல்லாம் வரும்பொழுது இந்த இடத்துல தான் வச்சு அடித்தாங்க,
இந்த இடத்துல தான் சிறுநீர் போனார், மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருக்கு, ஃபாரன்சிக்கில் சிறுநீர் மாதிரி எடுத்திருக்கோம், அது இவரது தான், ரத்தமாக வந்திருக்குது, மோஷன் போயிட்டார், டிஎன்ஏ டெஸ்ட்டில் அது அவர் தான் தெரியுது, அவர் அடித்தது இந்த மாதிரி பைப் உடஞ்சிருக்குது, அந்த பைப்புள்ள ரத்த காயங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அது இவரது தான் அப்படின்னு உறுதியாகுது. நேரடி சாட்சிங்க இப்படி தானே உங்களுக்கு வழக்கு புனையப்படும் அந்த விசாரணைகள்லாம். அதை எல்லாத்தையும் கலைச்சிட்டிங்கன்னா அப்போ அதில் பல விஷயங்கள் உங்களுக்கு இதாகும். அந்த மறுபடியும் அதை எல்லாத்தையும் உடனடியாக ஒரு மாவட்ட நீதிபதியை போட்டு நீங்கள் விசாரணை பண்ணி எல்லா தடயங்களையும் சேகரித்து அதை உங்கள் பாதுகாப்பில் வச்சுருங்க. சிசிடிவியை ஒருத்தர் வந்து வாங்கி போயிட்டாங்க, சிடிஆர்கிட்ட எல்லாம் அதெல்லாம் அழிக்கக்கூடாது, மாற்றக்கூடாது, எடிட் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அது டூப்ளிகேட் எடுத்து அந்த டூப்ளிகேட் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும் அப்படின்னு. அப்போ 2 விதமான விஷயங்கள் இதில் கோர்ட்டு நேரடியாக தலையிட்டு கடுமையான கோபத்தை ஒரு நீதிமன்றம் ஒரு மாநிலமே தனது குடிமகனை கொன்றுவிட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா அதில் எவ்வளோ அழுத்தம், எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஒவ்வொரு அவங்களுடைய அந்த அந்த விசாரணைகள்லாம் கூட வெளியில் வந்துச்சு இல்லை, கிட்டத்தட்ட இவர்களுடைய வந்து நெருக்கடிக்கு ஒரு ஓரத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அதோடைய விளைவு தான் சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு போய் சொல்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் தான் நீதிபதிகளுடைய இது கொஞ்சம் தணிஞ்சது. ஏன் அதை முதல்லே பண்ணியிருக்கலாம்ல, சோமோட்டோ போய் அதை விசாரணையில் இவ்வளோ கேட்டால் பிறகு இதெல்லாம் இல்லை. அது முன்னாடி வரைக்கும் அமைச்சர் ரகுபதியிலேருந்து எல்லாம் இது வந்து ஒன்றும் சாத்தானுக்குள்ள மாதிரிலாம் கிடையாது, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது ஒரு சாதாரண இது அப்படின்னும் எல்லாருமே இதை மழுப்பிக்கிட்டு இருக்கிற வேலையை பண்ணாங்க. அடுத்து இந்த வழக்குல முக்கியமா இந்த நிகிதா யாரு, அவங்க யாரு, அவங்க வீடியோ மட்டும் வந்துட்டு இருக்கு. அது வர செய்தி முதல்ல இந்த 2 பார்ட்டு சொல்கிறேன். ஒன்று இந்த நடைமுறை, கோர்ட் நடைமுறை. கோர்ட்டு 8ஆம் தேதி தள்ளி வச்சிருக்குது, அவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க, சிபிஐ டேக் ஓவர் பண்ணோம். அப்போ கோர்ட்டு அவரையும் ஒரு மனுதாரராக சேர்த்துக்கும், எதிர் மனுதாரரை சேர்த்துக்கிட்டு இந்த வழக்கு இதை வந்து கோர்ட்டு சிபிஐ கிட்ட ஒப்படைக்கும். சிபிஐ வந்து அதை இது பண்ணுவாங்க. கோர்ட்டு அன்னைக்கு இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் வச்சுட்டு இந்த வழக்கை முடிச்சு வைப்பாங்க. அதுக்கு பிறகு சிபிஐ விசாரணை, அந்த அரெஸ்ட்டு இது எல்லாமே சிபிஐ கஸ்டடி போயிடும், அவங்க தேவைன்னா எடுத்து விசாரிக்கிறது எல்லாம் போயிடும். அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குதுன்றது ரொம்ப கஷ்டம். இதுதான் இதுக்கு இந்த நடைமுறை. இன்னொரு பக்கம் புகார்தாரர் அவங்களே வாலண்டரியாக வந்துட்டு மூஞ்ச மூடிக்கிட்டு நான் வந்து அப்படி இப்படி அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு. இன்னொரு பக்கம் 500 ரூபா இவர் கேட்டார், 100 ரூபா கொடுத்தாங்க, அந்த அவங்களும் கூட ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி விவகாரத்தில் எதையுமே விசாரித்தார்களா, இவங்க நகை உண்மையிலே காணா போச்சா, இல்லை அங்கே தான் காணா போச்சா, இல்லை வேற எங்கேயா காணா போச்சா, இந்த மாதிரி எந்த விஷயம் இல்லாமல் ஒரு புகார் கொடுத்து அந்த புகாரின் பேரில் விசாரிச்சிருக்காங்க அப்படின்றது விசாரணையே இல்லை. விசாரணைனா ஸ்டேஷன் ஐஓ தானே விசாரிக்கணும். அப்போ ஒரு தனிப்படை கூட்டிகிட்டு போய் எஃப்ஐஆர் போடாமல் எப்படி நீங்கள் கோர்ட்டை கேட்குது எந்த அடிப்படையில்? அவங்க இன்னொரு வீடியோ விடிட்டு இருக்காங்க சார், எனக்கு வந்து அந்த வர இது எல்லாம் முடித்தோன்னா அப்போ அவங்க பேசுகிறது அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க ஒரு செல்வாக்கு மிக்க பெண்மணி மாதிரி தெரியுது. நான் போனேன், அந்த கோயில் அதிகாரியே வந்தார், எனக்கு கூட இருந்தார், அது பண்ணார்னா அப்போ இவங்க அந்த கோயில் பெரிய கோயில், அது அந்த வட்டாரத்துலேயே. அப்போது அந்த அறநிலைத்துறை சம்மந்தப்பட்ட கோயில் அதிகாரிகள் வந்து இவங்களை ரிசீவ் பண்ணி கூடவே இது பண்ணுறாங்கன்னா அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு பதிவு பண்ணிட்டு போயிருப்பாங்க நான் இந்த மாதிரி அப்படின்னு. அதற்கு பிறகு இவர்கள் சொன்ன அந்த வாக்குமூலத்தை அந்த இது காணா போச்சுன்னு சொன்னது ரிட்டனாக கொடுத்தோம், சிஎஸ்ஆர் போட்டேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சிஎஸ்ஆர் அங்கே கொடுத்துருக்காங்க, ஆனால் ரிட்டனாக கொடுத்தேன்னுன்றதுக்கான எந்த வித இதுவும் தெரியல. எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா போடலன்றாங்க. 100 கால் பண்ணி சொல்லி தான் கேஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 100 கால் அதெல்லாம் தெரில, இவங்க அந்த இது கோயில் அதிகாரிகிட்ட சொன்னேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதுலேயே பல முரண்கள் இருக்குது. அதற்கு பிறகு தான் நேரடியாக அந்த அம்மா முகத்தை மறைக்காமல் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் எங்கள் அம்மாவுக்கு அப்படி இது இப்படி அது இதுன்னு. அவங்கள வந்து டாக்டர்னா மெடிக்கல் டாக்டர் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிஹெச்டி ஸ்காலர், ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இல்லை லெக்சராக ஏதோ இருக்கிறாங்க, பேராசிரியராக தான் இருப்பாங்க அவங்க வயசுக்கு. அப்போ இந்த மாதிரி அது அரசு கல்லூரி. அப்போ இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சமூக வலைதளத்தில் சேனல்களில் அவங்களால பாதிக்கப்பட்டவங்க பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் அரசு வேலை 2010-11 பீரியடில் இந்த ஆட்சி முடிகிற அந்த காலகட்டத்தில் அரசு வேலை வாங்கி தரேன், ஆசிரியர் வேலை வாங்கி தரேன்னு வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபான்னு ஒரு 2-3 பேர் நேரடி சாட்சிகளை பேட்டி கொடுக்குறாங்க, புகார்தாரர்கள் அவங்க. அந்த அடிப்படையில் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் போடப்பட்டு 406, 420 போடப்பட்டு அந்த எஃப்ஐஆரில் இவங்க கைது செய்யப்பட்டு இவங்க எல்லாருமே நிகிதா, அவன் அண்ணன் ஒரு பேர் அப்புறம் அப்பா அம்மா அண்ணன் ஒய்ஃபு இது மாதிரி எல்லாருமே கைது செய்யப்பட்டு அந்த விசாரணை இப்போ கோர்ட்டில் இருக்குது.
இதுக்கு நடுவில் இவங்க கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் லெக்சரர் எப்படி ஜாயின் பண்ணாங்கன்னு தெரில. என்ஓசி எப்படி கொடுத்தாங்க என்ன எதுன்னு தெரில. அப்போ இந்த மோசடி இந்த மாதிரி விவகாரம் வெளியே வந்தோன்னா இப்போ அவங்க வீட்டில் பேட்டிக்காக மற்ற சேனல்கள் மற்றவங்க போகும்போது வீடு பூட்டி கெடுக்குது, தலைமறைவாயிட்டு இருக்காங்க. அப்போ புகார்தாரரே இப்போ தலைமறைவுன்னு இந்த மாதிரி விஷயங்களும் தனியாக கிளம்பி வந்துகிட்டு இருக்குது. அதனால் இப்போ அவர்களே இந்த மாதிரி அவர்கள் சக்தி வாய்ந்தவர், அவர் எங்கேயோ சொல்லி அங்கேருந்து எஸ்பிக்கு உத்தரவு வந்து எஸ்பி வந்து டிஎஸ்பி கூப்பிட்டு சொல்லி தனிப்படை வந்து தனிப்பட்ட முறையில் ஸ்டேஷனில் கூட எஃப்ஐஆர் போடாமல் கூட்டிகிட்டு போய் அங்கங்கே வச்சு அடித்து அவங்க நோக்கம் அந்த நகையை திருப்பி வாங்குறதுன்ற மாதிரி இருக்குதுன்னா அப்போது அந்த அம்மா எவ்வளோ செல்வாக்கு மிக்கவர்கள் அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் சமூக வலைதளங்களில் மீடியாக்கள் மத்தியில் அவங்க சொல்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி யாரையும் தெரியாதுன்ட்டு. நான் அந்த மோசடி அந்த புகார் அவங்க மேலே வந்து இப்போ பேட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை அப்போவே வந்து எனக்கு வந்து அந்த அமைச்சருக்கு தெரியும், இப்போ இருக்கக்கூடிய துணை முதலமைச்சருக்கு அவங்க வரைக்கும் எனக்கு செல்வாக்கு இருக்குன்னுலாம் சொல்லி தான் சொல்லாமல் இப்படிலாம் பண்ணாமல் எப்படி ஒருத்தர் 8 லட்சம் 10 லட்சம் 19 லட்சம்லாம் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? காலேஜ் பிரின்சிபலா சார் அவர் வந்து அவர்கிட்ட தான் அந்த அம்மா ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்காலர் பிஹெச்டி அவர்கிட்ட தான் பண்ணியிருக்காங்க. பண்ணியே அந்த மாதிரி நீங்கள் நான் வட்டி கட்டிட்டதுனால எனக்கு வருமானத்தில் வட்டிக்கு போயிடுது, சாப்பிட கூட இல்லாமல் பல நாள் காலேஜுக்கு நான் பிரின்சிபல் நான் அப்படின்னு அழுகுறாரு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் கோர்ட்டில் இருக்குது, கோர்ட்டு விசாரணை அதெல்லாம் போகும். ஆனால் புகார்தாரர் இந்த மாதிரி பின்புலம் கொண்டவர்ன்றது இப்போ அது ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. சரி, இப்போ சிபிஐ வந்து டேக் ஓவர் பண்ணணும்னு சொன்னீங்க. ஏற்கனவே ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் ஸோ அதுவும் சிபிஐ தான் இருக்கு. ஆனால் இன்னும் அந்த வழக்கில் வந்து தீர்வு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தினரே வந்து அப்பப்போ வந்து பேட்டி வழக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. வழக்கு நடந்துட்டு இருக்கு கிட்ட 4.5 வருஷம். அது கோர்ட்டில் வழக்கு கோர்ட்டு ஸ்பீடாக பண்ணணும். அது மாநில அரசு தான் பண்ணணும். இங்கே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் அப்படி இப்படின்னீங்க, இதே நீங்கள் ஸ்பீடப் பண்ணணும். ஸோ அதே போல் இப்போ சிபிஐ வந்து டேக் ஓவர் பண்ணாங்கன்னா இதுலேயும் வந்து அடுத்து அவங்க வந்து ஒரு தீவிரமான விசாரணை மேற்கொண்டு நடக்கும். நீங்கள் ஒன்று பாருங்கள், சாத்தான்குளத்தில் ஒருத்தர் கூட வெளியில் வர முடியல, எல்லாருமே சிறையில் தான் இருக்காங்க. ஒருத்தர் என்னமோ இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சேம் இதே இதுலேயும் நடக்கும். அதனால் சிபிஐ விசாரணை முறையாக போகும். இது தப்பிக்க முடியாது. அது ஒரு அதில் இந்த வழக்கில் ரொம்ப ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது. அரசாங்கம் எதையுமே நியாயப்படுத்த முடியல. இல்லை சார், கைது செய்யப்பட்ட காவலருடைய மனைவியெல்லாம் வந்து தர்ணா போராட்டம் பண்ணிட்டு எங்கள் என்ன பாவம் நாங்கள் எல்லாமே வந்து மேலிடத்து ப்ரெஷர்னால தான் என் கணவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு மேலிடத்தில் ப்ரெஷர்னால் அடித்து கொண்டுருவீங்களா? நியாயம். அவர் சரி அடித்து கொண்டு இப்போ கைது பண்ணாமல் தப்பிச்சிருந்தா ஜாலியாக கொஞ்சமாவது குற்றம் வச்சுருக்குமா? மேலிடத்தில் என்ன சொன்னாலும் செஞ்சுருவீங்களான்னு கேட்குறேன். இப்போ யார் மேலிடத்தில் இருக்கலாம் மாட்டுறாங்க? நீங்கள் தானே மாட்டுறீங்க. அப்படியே டெம்போ ட்ராவலர் கொண்டு போய் பிரிட்ஜு மேலேருந்து கீழே அப்படியே ரைட்டில் திருப்பி பாலத்துலேருந்து கீழே விழுந்துருக்கு போனால் விழுந்துருவாங்களா? என்ன நியாயம்? ஒரு பையன் உயிர் போயிடுச்சுங்க, எவ்வளோ கனவுகளோடு இருந்திருக்கும். 2004 அவன் அப்பா இறந்து போகிறாரு. 2 ஆம்பளை பசங்க கஷ்டப்பட்டு அந்த அம்மா வளர்க்குறாங்க. நேர்மையாக இருக்கிறனால தானேங்க அந்த செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் திருடணும்னு நினச்சா என்னவெல்லாம் பண்ணி வாழ்க்கையை மாற்றலாம்ல. நீங்கள் அவ்வளோ ஒரு நேர்மையாக வாழணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த பையனுக்கு 29 வயசு. எப்படியும் பெண் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, வேலை கழிச்சிச்சு பெண் பார்த்துட்டு ஒரு கனவுகளோடு இருந்திருப்பாங்க. சிதைச்சிட்டிங்களே அந்த குடும்பத்தை. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அந்த வேதனை இருக்கும்ல. 2 பசங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு போன இடத்துல ஒரு பையன் இல்லை அப்படின்றப்ப அவங்க இன்றைக்கி எவ்வளோ பேர் வரலாம், விஜய் வரலாம், அவங்க வரலாம். இழப்பு தானே. எல்லாம் கடந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகுது? அதான் வந்து கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அந்த அம்மா என்னமோ அப்படி பேசுகிறாங்க. அவங்க அந்த காவலருடைய ஒய்ஃபு பண்ணாங்க, அவர் செஞ்ச பண்டிகையில் எங்கள் மேலதிக சொன்னதுனால நான் வந்து கழுத்தில் ஒரே ஒரு அறுப்பு போட்டேன் அப்படின்னா நீங்கள் தானே போட்டீங்க. மேலதிக சொன்னதுனால 2,00,000 நகையை திருடினா நீங்கள் தானே திருடினீங்க. இந்த சம்பவத்தெல்லாம் தொடர்ந்து டிஜிபிகிட்டேருந்து ஒரு ஆர்டர் போயிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க எஸ்பி டிஎஸ்பிக்கான ஸ்பெஷல் டீம் வந்து உடனே கலைக்கணுன்ட்டு. அதை தொடர்ந்து இன்னும் சில போலீஸ் ஆஃபீஸர் வந்து வாக்கி டாக்கிலேயே வந்து இந்த மாதிரி 6 மணிக்கு மேலே வயசானவங்க பெண்கள் மைக் 3ன்னு தான் ஆரப்பார். மைக் 3னா கமிஷனர், மைக் 1 வந்து டிஜிபி HOPF. மைக் 3 தான் பேசுகிறது தான் தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. இல்லை அவரே போட சொன்னாரா தெரில. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்லாம் வருது சார். இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, அதுக்கப்புறம் தான் வந்து வரும் இந்த தனிப்படை. நான் இப்போ இதுக்கு தனிப்படை கலைக்கிறதுக்கு முன்னாடியே நான் பேசினேன். தனிப்படைன்றது நான் இது பண்ணோடனே பலரும் நம்மள்ட்ட சொன்னது, சார் ஓவர் ஆட்டம் சார். எஸ்பி டீமு, ஜேசி டீமு, டிசி டீமு, அங்கே டிஐஜி டீமுன்னு வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அட்டூழியம்னா அவ்வளோ இது சார். வாட்டில் வருவாங்க, ஜூரிஸ்டிக்ஷனு வாட்டில் உள்ளே பூந்து யாரையாவது தூக்கிட்டு போவாங்க. அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு கூட தகவல் இருக்காது. அந்த இன்ஸ்பெக்டரு ஏதாவது ஒன்று கேட்டால் கூட அவங்க தான் டைரெக்டாக ஜேசி டீமு டிசி டீம்னா அவங்கள்ட்ட போய் கேட்க முடியுமா? அப்போ இவர்கள் நினச்சது தான், இவர்கள் யாரை வேணால் தூக்கிட்டு வருவாங்க, மிரட்டுவாங்க. இது
இதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போய்கிட்டு இருந்தது அப்படின்னு. இப்போ தனிப்படை கலைச்சின்னு இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 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 பிரச்சனைக்காக இந்த அறிக்கைகள்லாம் வருது. கொஞ்ச நாள்ல மறுபடியும் அப்படி இப்படியே ஃபார்ம் பண்ணிட்டு போய்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் இது வந்து ஆக்சுவலாக தனிப்படை எப்போ போடுவாங்கன்னா, ஒரு பெரிய குற்றம் நடந்திருக்குது, வெளிமாநிலம் தப்பிச்சு போயிட்டான், எங்கேயாவது இது பண்ணுறான், இல்லை முக்கியமாக பிடிச்சாகணும், இல்லை ஒரு பெரிய குற்றம் அது வந்து ஒரு தமிழ்நாடு உழுக்குது, அதில் குற்றவாளி கைது செஞ்சு தீரணும், அப்போ ஒரு 10 தனிப்படை 8 தனிப்படை அது முடிஞ்சோடனே கலைச்சிருவாங்க. இது வந்து இவர்களை வச்சுக்கிட்டு சுற்றுறது, இவர்கள் தனி டீமு, இல்லை ஐஎஸ் தனியாக வச்சுக்குவாங்க. மாவட்டத்தில் இப்போ சென்னைனா சென்னை கமிஷனர் கீழே ஜேசி ஐஎஸ்ன்னு இருக்காரு, நுண்ணறிவு பிரிவு, அது கீழே இருப்பாங்க. இது இல்லாமல் அவங்கவுங்க தனியாக ஐஎஸ் டீம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வேலைலாம் நடக்கும். இதுதான் அதிகார மண்டலங்கள். நீங்கள் காவல்துறையுடைய கையில் வச்சுட்டு இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் அவர் காதுக்கு போச்சு, உடனே பேப்பரில் வருது, உடனே நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னா பயம் இருக்கும். இங்கே தான் ரீல்ஸ் போகிறதுலேருந்து ஃபோட்டோ போகிறதுலேருந்து பலதும் இருக்குல்ல. இந்த இந்த டெலிஃபோன் எடுத்துகிட்டு அந்த ஆடியோ எடுத்து வெளியே விட்டதெல்லாம் யார்? இந்த மாதிரி ஸ்பெஷல் டீம் தானே. இப்போ விருதுநகர் எஸ்பி வேற பேசி வச்சிருக்காரு. அவர் அது எல்லாம் இதுதான் போலீஸ் மைண்டுன்றது. விருதுநகர் எஸ்பி மட்டும் இல்லை, ஒரு பையனை யாரையும் தேடி போகிறாங்க, அண்ணனை தேடி போகிறாங்க, இல்லைன்னா 17 வயசு பையனை கூட்டு போய் அடிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய குற்றம் அது. இதுக்கப்புறம் இந்த தேர்ட் டிகிரி பனிஷ்மெண்ட் இருக்குல்ல சார், கூட்டு வந்து அடிக்கிறது, இந்த கையை உடைக்கிறது, மாவு எல்லாம் விட்டுருவாங்க. சூடாங்காத்தி பிரியாணி வாங்கி கொடுத்து எப்பா ஒத்துக்குப்பான்னு சொல்ல வைப்பாங்களா? நாளைக்கே நடக்கும், இப்போவும் நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் போலீஸுன்றது, இந்த அதிகார மையன்றது திருந்த மாட்டார்கள். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சினிமாலெலாம் காமிப்பான் பாருங்கள், நம்ம டைரக்டருங்க எல்லாம் அற மென்டலுங்க தானே. இந்த என்கவுண்டரை அப்படியே ஃபேன் பாய் மொமெண்ட்டில் எடுக்கிறது, முடி இவ்வளோ வச்சுருந்தாருன்னா அப்படியே இருப்பார். ஆனால் போலீஸுக்கு இந்த மாதிரிலாம் முடி வைக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. தாடி வச்சுருப்பார், தாடி பர்மிஷன் வாங்கி வைக்கணும், தாடி வச்சுருப்பார். இப்போலாம் அந்த மாதிரி எனக்கு என்னென்னு எடுக்கிறது அந்த இது, அப்புறம் வந்தோன்னா அப்படியே டமால் டமால் டமால்னு சுட்டுறது, சார் என்கவுண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி இவர்கள் மைண்டில் வந்து இருக்குல்ல, போலீஸுனா அதிகாரிகள் சிங்கம் அது இதுன்னு படம் எடுக்கிறது, போலீஸ் அதிகாரிகளை இது பண்ணி எடுக்கிறது. இந்த மாதிரி பார்க்குற மக்களும் இதை பெருசாக ஒரு அந்த ஃபேன் பாய் மோடில் தான் அணுகிறாங்க. இது எல்லாம் தான் இந்த மாதிரி போலீஸ்னால் அதிகாரம் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் மற்ற நாடுகள்லேயும் மற்ற இதில் எடுத்திங்கன்னா சட்ட பிரகாரம் தான் கைது, யாராக இருந்தாலும் கைது. இங்கே அப்படி கிடையாதுல்ல. கைது பண்ணுறதுக்கும் புகாரை கொடுக்கறதுக்கும் புகாரை எடுத்துக்கிறதுக்கும் அதுக்கே தராசு வச்சுருப்பாங்கல்ல. இந்த இப்போ நான் நீதிபதி வேல்முருகன், உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் ஒரு இது இப்போது சொன்னார்ல, வெள்ளை சட்டைன்னா அதுக்கு ஒரு மரியாதை, கசங்கின சட்டைனா அதுக்கு ஒரு மரியாதையா? கசங்கின சட்டை கொடுக்குற வரியில் தான் சம்பளம் வாங்குறீங்கன்னு மறந்துடாதீங்க. கீழே உட்கார வைக்கிறது, நிற்க வைக்கிறது, சேர் போடாதெல்லாம் என்ன பழக்கம்? பாப்போன்னு உரிமையில் பேசுறது, பாப்போங்க, அதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க. உங்களை பார்ப்பாங்க, யாருன்னு கேட்பாங்க. இல்லாட்டி வா போ, வாடா போடா, கெட்ட வார்த்தை, இது எல்லாம் கேட்டால் போலீஸ்னா அதிகாரத்தை தாங்க மக்கள் மதிப்பாங்க. யார் சொன்னா? ஆனால் அதுக்கு அப்பப்போ சர்க்குலர் அனுப்பிச்சிட்டு தான் சார் இருக்காங்க. இந்த மாதிரி பொதுமக்களை வந்து அது வரும்போது என்னப்பாச்சு, ஏதாச்சு தனிப்படை பற்றி பேசுகிறாங்களா, அது ஏதாச்சா? இப்போ நாய் கடிச்சிச்சு வச்சிங்களேன், நம்ம சேனல் ஃபுல்லாக அந்த வாரம் ஃபுல்லாக நாய் கடிச்சிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக என்னடா அது, ஒரு நாய் கடியில் ஒரு பையன் செத்தவொன்னே பார்த்தா என்னடா தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் நாய் கடிச்சிட்டு இருக்குன்னு. ஒரு ஏரோப்ளைன் விபத்தாயிடுச்சுன்னா அந்த வாரம் ஃபுல்லாக ஏரோப்ளைன் விபத்தாக இருக்கும். என்னடா இது இவ்வளோ நாளாக நடக்கல, இந்த வாரம் நடக்குது இல்லை, அதெல்லாம் கிடையாது. இவனுங்க செய்தி போடுறதுக்கு அந்த வாரம் ட்ரெண்டு விமான விபத்துனா விமான விபத்தாக தேடி போடுவானுங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், அலை பாய்கிறது காற்றில். சில மாநிலத்தில் சில நாடுகளில் உங்களுக்கு கடல் மட்டத்துக்கு மேலே சில இடம் மலை மேலாம் வச்சுருப்பான். அவன் ஒவ்வொரு நாளும் இறங்குறதுமே இப்படி தான் இறங்கும். இதெல்லாம் போயிட்டு செய்தி. ஏன்னா இந்த வாரம் விமானம் வாரம், இந்த வாரம் நாய்கடி வாரம், அது மாதிரி இந்த வாரம் ஸ்பெஷல் டீம் வாரம். ஸ்பெஷல் டீமை உடனே கலைச்சிருங்க அப்படின்னு. நீங்கள் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆடலி வந்தது இல்லை, எங்கள்கிட்ட யார்கிட்டையுமே ஆடலி இல்லைன்னாங்களே, இல்லாமல் இருக்குது. சிரிக்கிறாங்க கேட்டால். அதெல்லாம் அப்படி தான் அங்கே கொடுப்போம், இங்கே இப்படி தான் அப்படின்னு. அதனால் இது எதுவுமே வந்து நீ அவர்களாக பார்த்துக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. 100% எல்லாரும் இப்படின்னு சொல்ல முடியாது, 100% எல்லாருமே இதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு 60-70% அதிகாரிகளும் சரி, அந்த காவல்துறையினரும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பல பேர் இதை பார்த்தா மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. இவங்க அடித்து லாக்கப்பில் இது பண்ணாங்களா, அதை பல போலீஸ் பார்த்தால் மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் இருக்காங்க. ரொம்ப பரிவாக இது பண்ணுறவங்கலாம். இது மாதிரி ஜென்மங்களும் இருக்குது. அதனால் இந்த மாற்றங்கள் வந்துடும். நீங்கள் வந்தவங்களை கனிவாக ஏங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, ஃபுல்லாக எழுதி போட்டிருக்கோம் பாருங்கள். காவல்துறை உங்கள் நண்பன், அவர்களை வந்து உட்கார வைக்கணும். ஒரு இதில் ரிசப்ஷன்லாம் போடுவாங்க தெரியுமா, ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. அவங்க நம்ம நடத்துகிற பத்திரம் பக்குன்னு இருக்கும். என்ன யார் என்ன வேணும் அப்படின்வாங்க.
அவங்க ஒரு தராசு வச்சுருப்பாங்க. நான் அந்த மாதிரி இதுங்க அப்படியா வாங்க சார் அப்படின்னு, இல்லாட்டி நில்லு அப்படி நில்லு இன்ஸ்பெக்டர் வரல அப்படின்வாங்க. அப்புறம் பலரெல்லாம் போய் உக்காந்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு உங்க கதை. உட்கார சொன்னால் உட்காரணும். நீங்கள் வாட்டி நேராக போய் ரைட்டர் சேர் முன்னாடி சேர் சினிமாவில் உக்காந்திங்கன்னா என்ன பெரியவன் ஆகிட்டியா நீ பெஞ்சு போய் நில்லு அப்படியா வந்துட்டாருங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருக்குது. என் ரோட்டில் நடக்கலையா டிராஃபிக் போலீஸு மடக்குனா அவங்கள நான் மரியாதையாக பேசுகிறாங்க. இது இந்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அந்த சிந்தனை ஆண்டாண்டு காலமாக அப்படியே அடுத்தடுத்தவர்களுக்கு கடத்தப்படுது. நம்மளும் போய் போலீஸுக்கு ஒரு இது என்ன இருக்குது, நீங்கள் ரொம்ப நியாயத்தை கேட்டு சண்டை போட்டிங்கன்னா அதை வீடியோ எடுத்துகிட்டு உங்கள் மேலே ஒரு செக்ஷனு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல்னு. ஏங்க என் நியாயத்தை தாங்க கேட்டேன், அவர் தாங்க மரியாதையெல்லாம் பேசினார், நான் என்ன மரியாதையெல்லாம் பேசினேன், நான் இது பண்ணேன், வீடியோ எடுத்துட்டாங்க, இப்போ என் மேலே வழக்கு போட்டாங்க. சரி வீடியோ எதுக்கு எடுத்தீங்க, நாளைக்கு மாற்றி கீதி சொன்னால் அதுக்காக வழக்கு விசாரணைக்காக. ஆனால் பார்த்தீங்கன்னா அது காவல்துறை அதிகாரியை மிரட்டும் வாலிபர் தக்க தண்டனை கொடுத்துன்னு அவங்களுக்கு போகுது. எப்படி போகுது? ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தானே. காவல்துறை அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தான்னு செக்ஷன் போட்டீங்க. அதுக்கு அவர் கோர்ட்டில் போய் வழக்கு நடத்த போகிறாரு, வக்கீல் செலவு பண்ண போகிறாரு, ஃபைன் போட்டால் ஃபைனோ என்னமோ நடக்க போகுது. அவர் அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவருக்கு மன உளைச்சல் தான். அந்த வீடியோ எப்படி ஸ்டேஷனுக்கு இது டிவிக்கு போகுது? சரி அவர்களாவது இதை போடுறோமேனு, இதே நீ ஒரு பெரிய ஆளை பற்றி ஒரு இது போட்டிங்கன்னா அவன் நோட்டீஸ் அனுப்பிச்சு என்ன பண்ணுவீங்க? காலில் கையில் விழுந்து யூடியூப்பில் இருந்து வெப்சைட்டில் எங்கேயா இருந்தாலும் எல்லா இடத்தையும் தொடங்கிப்பா, ரப்பர் வச்சு அலைங்கப்பான்னு அழிக்கிறீங்களா இல்லையா? ஏழைன்னா கொஞ்சம் சாமானியன்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது, ஒன்றால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, அப்படி தான் இருக்கும் அப்படின்றது நடக்குதா இல்லையா? அதனால் இது எல்லா மட்டத்திலையுமே அவரவர்கள் நடக்கிறவங்க, அதான் சொன்னேன், நடக்கிறவங்க நடக்கிறாங்க, நடக்காதவங்க எனக்கு என்னன்னு பண்ணுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை வந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.